தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டுமே குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்துள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதோடு மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது. பெண் கல்வியையும் பெண் சுதந்திரத்தையும் போற்றி வளர்த்த தமிழகம் இன்று சூதுவாது அறியா சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் முனைப்பு காட்டுவது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் சீரழிந்துள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பாலியல் குற்றங்களும் 15 வயது கருத்தரித்தலும் குழந்தை திருமணங்களும் கட்டுப்பாடின்றி பெருகி வருகிறதே. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தோணுது? ஏதோ ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு அழுகிறப்போ அவங்களுடைய பெற்றோர் வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரியான காட்சி மாதிரி தானே தோணுது. ஆனா உண்மை அது இல்லை. குழந்தைய தூக்கிட்டு போனவர் அவருடைய கணவர். ஆமா, இந்த குழந்தைக்கு வெறும் 14 வயதுல திருமணம் செய்து வைத்திருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் முன்னேற்றம் என்பதன் அர்த்தம் இதுதானா? அது சரி, சாதிய கட்டுப்பாடு, பெண்கள் பாதுகாப்பு, பகுத்தறிவு, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் திமுக ஆட்சியில் நிலைகுலைந்து கிடக்கையில் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பதை பற்றி மட்டும் இந்த அரசுக்கு என்ன அக்கறை இருக்க போகிறது? திருமண ஆசை காட்டி பெண்களையும் குழந்தைகளையும் பாலியல் வன்கொடுமை செய்யும் திமுக உடன்பிறப்புகள் இருக்கையில் சமூக நீதி எப்படி சாத்தியமாகும்? இப்படி தங்களின் சீர்கெட்ட ஆட்சியின் அவலத்தை மூடி மறைக்கத்தான் இந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுவரையறை, மாநில உரிமை என வாரத்திற்கு ஒரு புதிய புரளியை கிளப்பி மக்களை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறாரா தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள்?